கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? படம் ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர்ல ஃபேமிலியோட கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். சரி, இது ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ஒரு நல்ல ஒரு 2 hours அழகா நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கரெக்டா அவரை வந்து விக்ரம் பிரபுவா பார்க்க முடியல, அந்த ராமச்சந்திரனா தான் பார்க்க முடிஞ்சது. நான் நீட்டா பண்ணிடுறேன். காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. யா, இமோஷனல்னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் மூவி. பிடிச்ச விஷயம் காமெடி தான். காமெடி அந்த ஃபேமிலி ட்ராமாங்கிற விஷயம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தார். ஆஷுவல் எல்லா படத்துலையும் பண்ண மாதிரி நல்லா பண்ணியிருந்தார். இந்த படம் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அது சொன்ன சஸ்பென்ஸ் போயிடும். அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது கரெக்டான ஒரு நேம் தான், படத்துக்கான ஒரு நேம். மியூசிக் ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. எல்லா பாட்டுமே ரிலீஸ்க்கு முன்னாடியே நல்ல ரீச்சு. படத்தோட பார்க்கும்போது எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்குது. விஷுவல்ஸும் நல்லா லவ் மேரேஜ் நல்லா இருந்தது சார். என்ன பிடிச்சிருந்துச்சு? எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக இருந்தது. பிடிச்சிருந்தது, கான்செப்டும் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நாங்களும் லவ் மேரேஜ் தான், ஆனால் எங்களுக்கு இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நார்மல் லவ் மேரேஜ்னும் போது இது பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோடு நடக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இருக்கா? ஐ மீன் நல்லா இருக்கா? இது அதான் ஸ்டோரி ஆரம்பிக்கிறது அரேஞ்ச்டு மாதிரி போய் ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தா புரியும். விக்ரம் பிரபுவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக எனக்கு ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கே லேக்காக ஃபீல் பண்ணீங்க? ஸோ இல்லை, அதான் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஆஃப் ஸ்லோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓவராலாகவே நல்லா இருந்தது. ஒரு ஃபீல் குட் மூவி தான். லவ் மேரேஜ் விக்ரம் சுகுமார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. டானாகருக்கு போய் நல்லா நடிச்சிருக்காரு. மிஸ்கின் சார் வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. அது ரொம்ப கொஞ்சம் தேட்டரில் வந்து படம் பார்க்குறவங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், எந்த இரிட்டேட்டிங் இல்லாமல் டபுள் மீனிங்லாம் இல்லாத ஒரு படம். சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரியோ ஒரு சீன் வராரு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. நல்லா பண்ணியிருக்கேன். என்ன சார் பிடிச்சிருக்கு படத்தில்? ஃபேமிலி என்டர்டெய்னர். ஓகே, விக்ரம் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது யாருக்கான படம்? எந்த ஆடியன்ஸ்க்கான படம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பிடிக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருக்கும், ஆனால் அவன் காலம்தான் பதில் சொல்லணுன்றதுக்கு இதுவும் ஒரு அடையாளம். போர் அடிச்சதா படம் உங்களுக்கு? ஒரு தெரியல, ஸ்மூத்தாக தான் போயின்னு இருந்தது. படம் நல்லா தான் இருந்தது. விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? விக்ரம் பிரபு நல்லா தான் ஆக்டிங் பண்ணார். கும்கி படத்தில் எப்படி இருந்ததோ ஆக்டிங் அது மாதிரி இருந்தது. ஹீரோயின் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஃபீல் குட் மூவி. இட்ஸ் a ஃபீல் குட் மூவிங்க. டோட்டல் என்டர்டெயின்மெண்ட், ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக இருக்குது. அண்ட் அதான் அனாவசியமாக ஃபைட்ஸு, அந்த ஆபாச காட்சியெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயின்ஸு, விக்ரம் பிரபு சார் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அது கடைசியாக அது லவ் பண்ணி தானே பண்ணுறாங்க. லவ் அது ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு பொண்ணு பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி போய் அதுக்கப்புறம் அது செட் ஆகாமல் அப்புறமா லவ் பண்ணி பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஆனால் அதர் திங் இஸ் ஜாதிக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அது பிடிக்க மாட்டேங்குதுல்ல, காஸ்ட்டு இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்கல்ல, நம்மளுக்கு காமெடியாகவே சொல்கிறாங்க அது. ஸோ அதனால் இப்போ எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பிரதர். லவ் மேரேஜ் படம் பார்த்துட்டு வரோம் பிரதர். ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே ஃபேமிலியை என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டாகவே ரொம்ப நல்லா ஒரு என்ன சொல்கிறதுனா பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த கைத்தட்டல்களோட படம் பார்த்தது. உசிலம்பட்டிக்காரங்களுக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இது இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை படத்தில் சொல்லியிருக்காங்க. லவ் மேரேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல கதை விக்ரம் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒர்த்து. நைஸ் மூவி ப்ரோ. நல்ல லவ் ஸ்டோரி, நல்லா இந்த ட்விஸ்டெல்லாம் இருந்தது. நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சது வந்து செகண்ட் ஹீரோயினோட என்ட்ரி நல்லா இருந்தது. படத்தில் பிடிச்ச இல்லை என்னென்னா, இப்போ நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு லைட் வெயிட்டான ஒரு கதையை வந்து சீன் பை சீன் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து டேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. டெபு டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய இடத்துல என்ஜாய் பண்ணுறாங்க. இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகி நிறைய இடங்களில் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, சிரித்தாங்க, சில இடங்களில் விசில் அடித்தாங்க. ஸோ ஒரு டைரக்டராக முதல் பட இயக்குனராக அவர் வந்து ஒரு கோட்டை தாண்டி இருக்கார். ஆமாம், சத்யராஜ் சார் பண்ணியிருக்காரு. ஹீரோ ரியோ பண்ணியிருக்காங்க.
அப்புறம் நம்ம வந்து தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் பிரமாதப்படுத்தியிருக்காரு. அப்புறம் சுப்பிரமணியபுரத்தில் ஒரு காமெடியை ஒருத்தர் பெரியவர் இருப்பார், அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யாருக்கான படம்? எந்த ஆடியன்ஸ்க்கான படம்? எல்லாருக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ், காலேஜ் பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே கனெக்டிவாக இருக்கிற ஒரு படம். படத்தை பிடிச்ச விஷயம் அப்படின்னு எனக்கு காமெடி, காமெடி வெக்கடா இருக்கு. எல்லார் காமெடியுமே நல்லா இருக்குது. படத்தில் நிறையா ஸ்டார் கேஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சத்யராஜ் சார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா தான் இருக்குது சார். நல்ல படம் சார், அருமையான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, ஒரு வித்தியாசமான கதை கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது படம். படத்தில் ஸ்டோரி தான் சார், ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரியாக கொடுத்துருக்காரு. படத்தில் நல்லா இருக்குது, காமெடி இருக்குது, ஃபைட் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நல்லா பண்ணுவார் ஆக்ஷன் ஹீரோ. பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. காமெடியா இருக்கா படம்? படம் காமெடியாக இருக்குது. காமெடி வெக்கடா இருக்கு. ஓகே சார், காமெடி ஓகே. காமெடி வந்து 50% இன்னும் கொஞ்சம் காமெடி சேர்த்துருக்கலாம், பட் ஓகே. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருச்சு படத்துல? மேரேஜ் யாருக்கு நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காம போதா? நல்லா இருக்கு. நல்லா காமெடி ரோல், விக்ரம் பிரபு நல்லா காமெடி ரோல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. போர் அடிக்காம போதா? போர் அடிக்காம நல்லா இருக்கு. படம் அருமையாக இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பிடிக்குமா படம்? எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது படம். என்ன பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு படம், மொத்தமாகவே நல்லா இருக்கு. உங்க படத்துல பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? காமெடி நல்லா இருக்கு, கலந்துருக்கு. ஓகே. படம் நல்லா இருக்கு. இன்னும் கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் இப்போ வேறு மாதிரி லவ் ஸ்டோரி வேறு மாதிரி இருக்குது. ஸ்டோரி நல்லா இருந்தது, நல்லா ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி சூப்பராக. தாய்மாமன் ஒரு கேரக்டர் வந்தார், அவரோட காமெடி நல்லா இருந்தது. ஃபோட்டோகிராஃபர் காமெடி அதெல்லாம் நல்லா. எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் என்னென்ன பாடுபடுறான், அந்த குடும்பத்தில் எவ்வளோ ஈகோ இருக்குது, அதை ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கெடுத்து வரதுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு குரூப் இருக்கும், அதை நடத்துறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அது எல்லாத்தையும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.